பட்டா சிட்டா, மகளிர் உரிமை தொகை, ஆவணங்கள்ல பெயர் மாற்றம் இப்படி பல்வேறு கோரிக்கைகளுக்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம்கள்ல மக்கள் மனு கொடுத்துட்டு வராங்க. அதே நேரத்துல உங்களுக்கு ஒருவேளை பயன் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா இந்த திட்டத்தால பயன்பெறுபவர்கள் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அதிகம் பகிர வேண்டிய ஒரு திட்டம் அன்பு கரங்கள். பெற்றோரை இழந்த குழந்தைகளோட பராமரிப்பு செலவுக்காக அன்பு கரங்கள் திட்டம் மூலமா தமிழக அரசு மாதம் 2000 ரூபாய் கொடுக்கறாங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பெற்றோர்களையும் இழந்த குழந்தைகளுக்கு அல்லது ஒரு பெற்றோரை இழந்து மற்றொரு பெற்றோரின் பராமரிப்பில் இல்லாத குழந்தைகளுக்கு நிதி உதவி வழங்குவதை நோக்கமா கொண்டிருக்கு. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகள், ஒரு பெற்றோர் இறந்து மற்றொரு பெற்றோர் குழந்தையை கைவிட்டு சென்றிருந்தா அவங்க கூட விண்ணப்பிக்கலாம். அதே போல பெற்றோர் இருவரில் ஒருவர் இழந்து மற்றொருவர் மாற்றுத்திறனாளியாக இருந்து குழந்தையை பராமரிக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளும் அன்பு கரங்கள் திட்டம் மூலமா பயன்பெறலாம். இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் 10,000 இடங்கள்ல நவம்பர் வரைக்கும் நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க. அந்த முகாம்கள்ல போய் நேரடியாக நீங்க விண்ணப்பங்களை கொடுக்கலாம். ஒருவேளை உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலமா நீங்க கொடுக்க முடியல அப்படின்னாலும் மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் இவங்களை சந்திச்சு கூட மனு கொடுக்கலாம்.